இன்னைக்கு அழகு அழகு எபிசோட்ல மதி மலர்கிட்ட அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்குறாங்க. அங்கே மாமியார் உட்காந்துக்கிட்டு மலரை ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் மதி அழுது ரொம்ப ஃபீல் பண்ணதும் மலர் சமாதானமாகி மதியும் மலரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாமியார் டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த சீனில் மலர் அவங்க அத்தை கிட்ட மதி ரொம்ப பாவம் ரொம்ப அழுதுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அத்தை அவள் அழுத உடனே நீ சமாதானம் ஆகிடுவியா, உன்னை எப்படிலாம் பேசினா உனக்கு அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு மலர் ஃபஸ்ட்டு டைமாக அவங்களுக்காக அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி அவங்க அத்தை கிட்ட கேள்வி கேட்குறாங்க. மதி அப்படி என்ன அத்தை தப்பாக சொல்லிட்டா, உண்மையை தானே சொன்னா, நீங்கள் என்னை எவ்வளவோ திட்டுறீங்க, நான் செய்கிற சமையல் சரியில்லை அது இதுன்னு நிறைய குறை சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் கூப்பிட்டதும் நான் வந்து நிற்கிறேன்ல, சுயமரியாதை இருக்கிற எந்த பொண்ணாவது இப்படி வந்து நிற்பாளா அப்படின்னு கேட்டுட்டு, என்ன பாக்யராஜ் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மாமியார் டென்ஷன் ஆகி பாக்யராஜ் கிட்ட, இவன் என்னடா நான் என்னமோ கொடுமைக்கார மாமியார் மாதிரி பேசிட்டு போறா, அது மட்டும் இல்லாமல் ஒன்றை வேற மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு போறா, இவ எப்பவுமே உன்னை இப்படி தான் கூப்பிட்டுட்டு இருக்காளாடா அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு பாக்யராஜ் அப்படிலாம் இல்லைம்மா அது இதுன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இந்த சீனில் பாக்யராஜ் அம்மா பாக்யராஜோட அப்பா கிட்ட மலர் மதிக்கிட்ட சமாதானமானதை பற்றியும் அவங்கள்ட்ட மலர் பேசினதை பற்றியும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ மலர், நீங்கள் என்ன திட்டினாலும் நீங்கள் சமாதானமே பண்ணாமல் நானே வந்து உங்கள்கிட்ட பேசுவேன்ல, ஆனால் மதி அவள் பேசினதுக்கு ஃபீல் பண்ணி சாரியும் கேட்டுட்டா, அதனால தான் நான் சமாதானம் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்யராஜோட அப்பா பாக்யராஜோட அம்மா கிட்ட, ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் நீ வேற சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.